வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கு காலையிலேருந்து ஆக்டர் அல்லு அர்ஜுனை பற்றி பயங்கர பரபரப்பான நியூஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டிசம்பர் 5ஆம் தேதி புஷ்பா 2 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 4ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2க்கான ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோஸ்க்கான பர்மிஷன் வாங்கி தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வகையில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா அப்படிங்கிற தேட்டர்லையுமே ப்ரீமியர் ஷோ நடந்துச்சு. அந்த தேட்டருக்கு தான் அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படம் ஃபேன்ஸோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாரு. ஸோ அல்லு அர்ஜுன் சந்தியா தேட்டர் வராரு அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்ட உடனே தேட்டருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரௌடு வந்து சேர்ந்துட்டாங்க. க்ரௌடை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாமல் லத்தி சார்ஜ்லாம் நடந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ட் அந்த க்ரௌடில் தன்னுடைய பையனை கூட்டிட்டு படம் பார்க்க போன ரேவதி அப்படிங்கிற ஒருத்தவங்க அங்கே இறந்தே போயிட்டாங்க. அந்த பையன் வந்து இப்போ வரைக்குமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், இன்னும் குணமாகி திரும்ப வரல. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த விஷயம் அல்லு அர்ஜுன் கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு, ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அல்லு அர்ஜுனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி அதில் எல்லா விஷயங்களும் அவர் பேசியிருந்தாரு. பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு 25 lakhs கொடுக்கறதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாதிக்கப்பட்ட ஃபேமிலி ரேவதியோடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஸோ யார் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் மேலே, அல்லு அர்ஜுனோடைய செக்யூரிட்டி டீம் மேலே, அதுக்கப்புறமா தியேட்டர் மேனேஜ்மெண்ட் 3 பேர் மேலேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டுருச்சு. ரேவதியோடைய ஹஸ்பண்ட் பாஸ்கர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் போலீஸ் வந்து இவங்க 3 பேர் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் அவங்களுடைய சைடில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய க்ரௌட் அங்கே சேர்றதுக்கான முக்கிய காரணமே படத்தோடைய ஹீரோவான அல்லு அர்ஜுன் அங்கே வந்தது. அல்லு அர்ஜுனுடைய செக்யூரிட்டி டீம் வந்து அன்றைக்கி சரியாக நடந்துக்கல, அவங்க வந்து க்ரௌடை கண்ட மேனிக்கு தள்ளி விட்டு எல்லாருக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேட்டர் மேனேஜ்மெண்ட், தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ரௌடை மேனேஜ் பண்ணலை. ஆக்டர்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு தனியாக என்ட்ரி எக்ஸிட் வந்து அந்த தேட்டரில் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஸ் வந்து தேட்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக போலீஸ் கிட்ட எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலைங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் தேட்டர் சைட்லேருந்து அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம், போலீஸ் வந்து பர்மிஷன் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் இப்போ எங்கள் மேலே அவங்க பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு தேட்டர் சைட்லேருந்து அவங்க ஒரு ப்ரூஃப் காட்டுறாங்க. ஆனால் அவங்க காட்டுற ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கிட்ட இவங்க வைக்கிற அந்த ரிக்வெஸ்ட் லெட்டர், அதை தான் வந்து ப்ரூஃப் காட்டுறாங்க. அந்த லெட்டரில் வந்து ஹீரோ ஹீரோயின் மூவி டீம்லாம் இந்த தேட்டருக்கு வருவாங்க, ஸோ அதனால் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணுங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு போலீஸோடைய ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது உண்மை தான், ஆனால் அந்த ரிக்வெஸ்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணலை. அதாவது ப்ரீமியர் ஷோஸ் போட்டுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹீரோ ஹீரோயின்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் அதை சொல்லியுமே நீங்கள் கேட்கல, அதை மீறியும் ஹீரோ ஹீரோயின் மூவி டீம்லாம் தேட்டருக்கு வந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸோடைய சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அல்லு அர்ஜுன் சைட்லேருந்து தேட்டர் சைட்லேருந்து இவங்க வைக்கக்கூடிய பதில் வந்து, நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம், போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்க பர்மிஷன் கொடுத்துமே அன்னைக்கு தேட்டருக்கு போலீஸ் ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு கொடுக்கல, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது. இதை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, கரெக்டாக ஃப்ரைடே அன்னைக்கு அல்லு அர்ஜுன் வீட்டுக்கே போயிட்டு போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அப்படின்னா 2 நாள் உள்ளே தான் இருந்தாகணும், பெயில் கிடைக்காது. ஸோ இது வந்து பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூக்கு பின்னாடி தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி இருக்காரு, ரேவந்த் ரெட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அரெஸ்ட் வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேவந்த் ரெட்டி அவருடைய சைட்லேருந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, கவர்மெண்ட்டோடைய இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பாக இந்த கேஸில் இல்லை, எல்லாருமே லாக்கு முன்னாடி ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் என்ன தான் அவர் சொன்னாலுமே நிறைய பேர் வந்து அதை நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவந்த் ரெட்டி வந்து காங்கிரஸ், ஆந்திராவில் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு அவர் தான் சிஎம்மாக இருக்கார், பிஜேபி கூட்டணியில் வந்து இருக்காங்க. ஸோ துணை முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து பவன் கல்யாணுடைய நெஃப்யூ தான் வந்து அல்லு அர்ஜுன். ஸோ சம்திங் பின்னாடி ஏதோ ஒரு பிளே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ காலையில் அல்லு அர்ஜுன் வீட்டிலேருந்து போலீஸ் அவரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்கே ஒரு என்கொயரி நடந்திருக்கு. என்கொயரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காந்தி ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி மெடிக்கல் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு தான் கூட்டிகிட்டு வருவாங்க, அது வந்து ஒரு ப்ரொசீஜர்.
ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அல்லு அர்ஜுனை வந்து நாம்பள்ளி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து கேஸ் நடந்தது. ஆனால் நாம்பள்ளி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு சாதகமாக எதுவுமே நடக்கல. ஸோ அவருடைய சைட்லேருந்து எவ்வளவோ வாதாடி பார்த்துருக்காங்க, பெயில் கேட்டிருக்காங்க, பெயில் வந்து சுத்தமாக கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 14 days ரிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்து அந்த கோர்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அல்லு அர்ஜுன் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. மேபி இன்னும் கொஞ்ச நாளில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பெயில் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அல்லு அர்ஜுனை வந்து ஹைதராபாத் சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க, சீக்கிரமே சென்ட்ரல் ஜெயில் வந்து ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் அதுக்குள்ள அல்லு அர்ஜுன் சைட்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம்பள்ளி கோர்ட்டில் தான் வந்து பெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இவங்க வந்து வேற ஒரு அட்வொகேட் நிரஞ்சன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் மூலியமா தெலுங்கானா ஹை கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, பெயில் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பெயில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்டரிம் பெயில் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது இடைக்கால அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ 4 weeksக்கு தான் வந்து பெயில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அல்லு அர்ஜுன் வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அல்லு அர்ஜுன் வந்து சீக்கிரமே வீடு திரும்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. ஸோ இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கூட்ட நெரிசலில் இறந்து போன ரேவதி அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாஸ்கர் தான் இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அல்லு அர்ஜுனுக்கும் என்னுடைய மனைவி இறப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அல்லு அர்ஜுன் அன்னைக்கு அந்த தேட்டருக்கு வருவார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் வருவாருன்னு சொல்லிலாம் நாங்கள் போகலை, நாங்கள் வந்து படம் தான் பார்க்க போனோம். என் பையன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான், அதனால தான் ஃபேமிலியாக வந்து போனோம். ஸோ அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வேணாலும் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு காலையில் அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா. ஆக்சுவலாக இதுவும் அவருக்கு ஃபஸ்ட்டு தெரியல, அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. தெரிய வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு அல்லு அர்ஜுனுடைய அரெஸ்ட்டை எப்படியோ லாஸ்ட் மினிட்ல தடுத்து நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நிறைய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஃபேன்ஸாக இருக்கட்டும், காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அல்லு அர்ஜுன் மேலேயே ப்ளேம் போடுறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா க்ரௌட் கண்ட்ரோலுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுங்க, ஆனால் ஆக்ஷனை தாண்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அரெஸ்ட் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆடியன்ஸ் வந்து ஒரு பக்கமாக என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஆனால் அல்லு அர்ஜுனை விட எத்தனையோ பேர் நிறைய தப்பு பண்ணிட்டு இன்னும் சுதந்திரமாக நாட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலெலாம் இதே மாதிரி இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஏன் ஆக்ஷனே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பயங்கரமான டிஸ்கஷன்ஸ் அண்ட் டாக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மொத்தமாக இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.